ஃபியூ மந்த்ஸ்ல இன்டர்நெட் ஃபுல்லாவே ஏஐ ட்ரெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஹானஸ்ட்லி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. லைக் கிரியேட்டிவிட்டி, எடிட்டிங், ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே ஈஸியா மாறிடுச்சு. அதே டைம்ல ஏஐயோட டார்க் சைடும் ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. லைக் ஃபேக் இமேஜஸ், வீடியோஸ், வாய்ஸ் க்ளோனிங், ஆன்லைன் ஸ்கேம்ஸ், மிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்போ எது ரியல் எது ஃபேக்குன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ரீசெண்டா ஷாஷி தரூர் அப்படிங்கிற ஒரு இந்தியன் பொலிட்டீஷியன் பாகிஸ்தானை புகழ்ந்து பேசுற மாதிரியான வீடியோ ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் ஆகி ஒரு சென்சிட்டிவான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா மாறி இருக்கு. அப்புறமா குஜராத்ல ஸ்கேமர்ஸ் ஏஐ யூஸ் பண்ணி ஃபேக் ஃபேஷியல் வெரிஃபிகேஷன், ஆதார் இகேஒய்சி எல்லாமே பண்ணி வேற பேர்ல லோன்ஸ் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய கண்ட்ரீஸ்ல ஸ்டூடெண்ட்ஸோட நார்மல் போட்டோஸை ஃபேக்கா ஏஐ யூஸ் பண்ணி இன்அப்ரோப்ரியேட் இமேஜா மாத்தி ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் பண்றாங்க. டெக்னாலஜி க்ரோ ஆகுறது நல்லதுதான், பட் சில பேர் அதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதால அது என்டர்டைன்மெண்ட்ல இருந்து கிரைமா மாறிடுது. ஸோ ஏஐ ஸ்மார்ட்டா மட்டும் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான ஃபேக்டர் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.